ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபினான்சியல் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து தேவனுடைய பார்வை என்ன அப்படின்னு முதல் பகுதியாக பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து தேவனுடைய கோட்பாடுகள், காட்ஸ் பிரின்சிபல்ஸ் ரிகார்டிங் காட்ஸ் ஃபினான்சியல் பிளெஸிங்ஸ். தேவனுடைய கோட்பாடு, தேவனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் முதலாவது செம்மையான ஆவியும் செழிப்பான வாழும். நம்முடைய ஆவி நல்லா செம்மையாக செழிப்பாக இருந்தால் பொருளாதார வாழ்க்கையிலையும் செழிப்பாக வாழ முடியும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா, நல்லா வேதத்தை தியானிக்கிறவங்களா, உங்கள் ஆவியில் நல்லா செழிப்புள்ளவங்களா இருக்கும். உங்கள் ஆவி குற்ற உணர்வு உள்ளதா, பாவம் செய்கிற ஒரு ஆவியா, அழுக்கடைந்த ஆவியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது செம்மையான சிந்தையும் செழிப்பான வாழும். உங்கள் நினைவு, உங்கள் சிந்தனையும் சுத்தமாக செம்மையாக இருக்கணும். ஏன்னா அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. எந்த அளவுக்கு உங்கள் சிந்தனையை நீங்கள் பரிசுத்தமாக ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செழிப்பாக வாழ முடியும். இதெல்லாம் வசனத்தில் ஆதாரத்துலேருந்து சொன்னேன், சரிங்களா? ஆண்டுடைய வார்த்தை. மூன்றாவது பகுதியாக கைகளின் பிரயாசமும் செழிப்பான வாழும். நம்ம கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கணும். ஸோ கைகளின் பிரயாசத்தை குறித்ததான விஷயங்களில் நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஏன் நான் பிரயாசப்படணும் அல்லது ஏன் நான் வேலை செய்யணும் அப்படின்னு தான் கடந்த வாரம் படித்தோம். நான் ஏன் வேலை செய்யணும், அப்படியே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகலாம்ல. ஒரு சில நினைப்பலாம் அப்படியே இப்போ சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா இருக்குல்ல, அப்படியே இருந்தால் எப்படி இருக்குங்க வாழ்க்கை, நாளைக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், கஷ்டமாக இருக்கும், காலையில் எழுந்துக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஏன் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா தேவனே என்ன பண்ணார், வேலை செஞ்சார். ஏன்னா நம்முடைய ஸ்பாவமே வேலை செய்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை உண்டாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவரை போலவே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். தேவனே வேலை செஞ்சார். அதனால் தேவன் வேலை செய்கிறபடினால நாம் வேலை செய்தாகணும். அவர் எப்போவுமே சும்மா இல்லை, எந்த இடத்துலையும் சும்மா இருந்ததா சரித்திரமே இல்லை. அவர் எப்பவுமே கிரியை செய்து கொண்டே இருந்தார். அதனால் நாம் வேலை செய்யணும். இரண்டாவது, திருப்தியாக வாழ வேண்டுமானால் வேலை செய்யணும். நீங்கள் நல்லா திருப்தியாக வாழணும்னா வேலை செய்யும்போது ஒரு திருப்தி கிடைக்கும். வேலை செய்யாமல் சும்மா இருந்தாக்கா ஒரு விரக்தி உண்டாகும், வெறுமை உண்டாகும். நல்லா வேலை செஞ்சிங்கன்னா எல்லா வகையிலும் ஒரு திருப்தி உண்டாகும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். எப்படிலாம் வேலை செய்யணும், அதாவது குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் லீட் டு ப்ராஸ்பரிட்டி. நல்ல திட்டமிடல், கடின உழைப்பு செழிப்புக்கு நேராக வழிநடத்தும். நம்ம நல்லா திட்டமிட்டு கடினமாக உழைக்கும் போது, வேலை செய்யும் போது செழிப்பாக வாழ முடியும், அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். பிரில்லியன்ட் ஐடியாஸ் பே ஆஃப் அண்ட் பிரிங் யுவர் ப்ராஸ்பரிட்டி. நல்ல புத்திசாலித்தனமான சிந்தனைகள், யோசனைகள் உங்களை செழிப்புக்கு நேராக வழிநடத்தும். நல்ல திட்டமிட்டு நல்ல யோசனை செய்து நல்ல நல்ல புது யோசனையோடு ஆலோசனையோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார், அதெல்லாம் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வாதம். குறைச்சொல்ல உனக்கு கொடுக்கத்தக்கதாக நான் வேலை செய்யணும். ஏன் நான் வேலை செய்யணும்னா மற்றவங்க கொடுக்கணும். குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும், அதுக்காக வேலை செய்யணும். நான்காவது ஏன் வேலை செய்யணும், புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பதாக முன்மாதிரியாக வாழணும். நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க தேவ பிள்ளைங்க, ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம சரியாக வேலைக்கு போவாங்க, ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது, நம்ம சரியாக வேலைக்கு போவாங்க, ரொம்ப பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா வேதம் சொல்லுது, நீ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். இப்போ சொல்லுங்கள், வேலை செஞ்சு தானே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க ஆண்டு. சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா, சாப்பிட வேண்டுமானால் வேலை செய்யணும். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாதிருக்க கடன் வேதம் சொல்லுது. ரொம்ப பயங்கரமான வார்த்தைலாம் பயன்படுத்தப்படுது. அதனால் கையின் பிரயாசங்களில் ஏன் வேலை செய்யணும்னு பார்த்தோம். இன்றைக்கு எப்படி வேலை செய்யணும்னு பார்த்து இந்த கையின் பிரயாசத்தை முடிக்க போகிறோம். கைகளின் பிரயாசம் ரொம்ப முக்கியம். கைகளின் பிரயாசத்தில் இரண்டாவது பகுதி, எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி வேலை செய்யணும். வேலை செய்யணும்னு சொன்னோமே எல்லாரும் வேலை செய்கிற அப்படின்னா எப்படி வேலை செய்யணும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில வேலைன்னு வேலையே வாழ்க்கையாக இருக்கும். வீட்டையே பார்க்க மாட்டாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆகிருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாத வேலை இருக்கிறல, டிஸ்டர்ப் பண்ணாத வேலை இருக்கிறலன்னுவாங்க. எப்போவுமே வேலையாகவே இருக்கும். 24 hours அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை கேட்டு வாங்குவாங்க டியூட்டியை. அடுத்த ஷிஃப்ட் நானே சீட் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா கேட்பாங்களே கேள்வி,
இங்கே எங்கே போனேன், அங்கேயா போனேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், எல்லாம் வேலை வேலை வேலை. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா அதை தான் வேலை எப்படி செய்யணுன்றது ஒரு முறைகுது, ஒரு பிரமாணத்தை ஆண்டை நமக்கு கொடுத்துருக்குற. தேவனுடைய பிள்ளைங்க, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவங்க, தேவன் எப்படி வேலை செய்தாரோ, தேவன் எப்படி கிரியை செய்தாரோ, தேவன் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி நம்ம செயல்படணும். தேவன் எப்படி செயல்பட்டார்? 6 நாள் வேலை செஞ்சார், 7ஆம் நாள் என்ன பண்ணாரா? ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்தார் அந்த வார்த்தைக்கு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வேதத்தினுடைய வியாக்கியானம், அவர் செலிப்ரேட் பண்ணாராம். ஒரு நாளை பார்த்து 6 நாள் படிச்சதை ஒவ்வொரு அந்த 7ஆவது நாள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கொண்டாடினாராம். கொண்டாட்டத்தை செலவிட்டாராம், சந்தோஷப்பட்டாராம். நல்லது நல்லதுன்னு கண்டவர் 7ஆவது நாளெல்லாம் பார்த்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாராம். சூப்பரா, நல்ல அற்புதமாக வந்திருக்கு, சூப்பர் அப்படின்னு என்ன பண்ணார? செலிப்ரேட் பண்ணாராம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு மாதம் முழுமையாக வேலை செய்கிறீங்க, அல்லது ஒரு வாரம் முழுமையாக வேலை செய்கிறீங்க, 6 நாளை வேலை செய்கிறீங்க, 7ஆவது நாள் அல்லது ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிச்சு குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டு பாருங்களேன், செலிப்ரேட் பண்ணுங்களேன், அது கொண்டாட்டமாக இருக்கட்டுமே, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் உண்மையாக தேவ பிரமாணத்தின்படி தேவன் வைத்திருக்கிற அந்த நீதிபதி நம்ம செயல்படும் போது நிச்சயமாக நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். இப்போ எப்படி வேலை செய்யணும்னு சொல்ல, முதலாவது தேவ நாம மகிமைக்காக வேலை செய்யணும். யார் நாம மகிமைக்காக வேலை செய்யணும்? தேவனுடைய நாம மகிமை பண்ணணும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும், நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கலாம், நீங்கள் மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் ஒரு எஜமான ஓனராக இருக்கலாம், நீங்கள் 4 பேர் வேலை வாங்குற அளவுக்கு இருக்கலாம், அல்லது நீங்கள் சாதாரண கடைநிலை ஊழியராக இருக்கலாம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், சரிங்களா? சாதாரண ஒரு வேலைங்க, பெருக்கிற வேலை செய்கிறேங்க. எந்த வேலையை செய்தாலும், நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த வேலை ஆண்டவர் கொடுத்தாரு நினைக்கணும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4:5 இங்கே சொல்கிற, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். எல்லாரும் வேலை செய்கிறாங்க. என்ன வேலை செய்கிறாங்க? பில்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கட்டணம் கட்டுறாங்க, பெருசாக கட்டுறாங்க, டவர் கட்டுறாங்க, பெரிய டவர், அண்ணா நகர் டவர் மாதிரி பெரிய டவர் ஒன்று கட்டுறாங்க. எல்லாரும் அந்த நாட்களே ஃப்ளாட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம்டா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீயத்துக்கு, செகண்ட் ஃப்ளோர் நேரத்துக்கு 2 சேர்த்து கட்டலான்ற மாதிரி கட்டுறாங்க. எல்லாரும் கட்டுறது தப்பு கிடையாது, வேலை செய்யறது தப்பு கிடையாது. ஆண்டவர் பார்த்தாரு, இன்னும் பண்ணுறாங்க இவங்க, எல்லாருக்கும் ஒரே பாசியாக இருக்குது, இவங்க நினைச்சா தடைப்படாது, எல்லாம் சரியாக செய்கிறாங்களே அப்படின்னு கவனிச்சுட்டே வந்தார். என்ன நோக்கம்னு பாருங்க, நோக்கத்தை தான் ஆண்டவர் ரொம்ப கவனிப்பார். எந்த நோக்கத்துக்காக நீங்கள் சபைக்கு வர? சபைக்கு வந்தால் ஆண்டவர் ஆராதிக்கணும், தேவனை உயர்த்தணும். இங்கே எங்களுடைய நோக்கம் நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு பேர் வரட்டும், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பேர் வரணும், அப்படி நம்ம வேலை செய்யணும். வாங்க வேலை செய்யலாம். எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு பேர் வரத்துக்காக வேலை செய்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் ப்ரொமோஷன் இல்லை தெரியுமா? உங்கள் வேலையில் ஏன் தெரியுமா? உங்கள் ஓனர் இன்னும் உங்கள் மேலே தயவு வைக்கலை. ஏன் தெரியுமா? இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரல. ஏன் தெரியுமா? இன்னும் வர வேண்டிய நிறைய அரியர்ஸ் அப்படி நின்று போயிட்டுருக்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடையாயிட்டுருக்கு. உங்கள் பேர் வரணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் வேலையில் உங்களுக்கு பேர் வரணும். நான் யாரும் காட்டுறேன் பாரு இந்த வேலையில் அப்படின்னா எல்லாம் தடையாகும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வேலை ஆண்டவரே, உங்கள் நாமும் மகிழ்ப்படணும் ஆண்டவரே. இந்த வேலையில் நான் இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதிப்பார், அங்கே பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நல்ல பலனால் நிரப்புவார். உங்கள் தரம் உயர்த்தப்படும், உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும், உங்கள் நிலை உயர்த்தப்படும். நிறைய பேருடைய சிந்தனை வேற. நான் யார் தெரியுமா? நான் எங்கே தெரியுமா வேலை செய்கிறேன்? எம்ஆர்எஃப்ல ஒரு பெரிய மேனேஜர் ஒருத்தர் என்ன பார்க்க வந்தார் ஒரு முறை. எம்ஆர்எஃப் கம்பெனியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேனேஜிங் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர் தான் மேனேஜர். அவர் சம்பளமாக வரும், ஒரு 50,000 கிட்ட வரும், எத்தனையோ வருஷமாக செய்கிறார். ஆனால் அவருடைய பார்ட் டைமாக வேலை என்ன தெரியுமா? இந்த வேதத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? விநியோகம் பண்ணணும், பைபிளை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரட்டான்னு கேட்டாரா? ஆண்டு சொன்னால் நீ ஊழியத்துக்குலாம் வர வேணான்னு. ஊழியத்துக்கு வர வேணாவா? 14 வயசுலேயே ரசிக்கப்பட்டார், 15 வயசுலேயே அபிஷேகம் பெற்றார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மனுஷன். எல்லா விதமான அபிஷேகம், எல்லா விதமான ஊழியருடைய அனுபவங்களும் அவருக்கு இருக்குது. எல்லா ஊழியர்களுடைய வார்த்தையும் கேட்டு பழகினவர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவார். சொன்ன ஆண்டவரே நான் ஊழியத்துக்குள்ள நீ வர வேணாம், நான் உன்னை ஒரு நிறுவனத்தில் வைத்து உன்னை உயர்த்துவேன், அங்கே வரக்கூடிய வருமானத்தின் நிமித்தம் அநேகரை நீ ஆஸ்வதிக்கணும். பாருங்களேன், இந்த வேலையில் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா ஒரு நாளும் காட்டுனதே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாளும் இவ்வளோ பெரிய இடத்துல நான் வேலை செய்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன்ற ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை அவர்கிட்ட பார்த்ததே கிடையாது. ஒரே விஷயம், கர்த்தர் இந்த நிறுவனத்தில் என்னை வைத்திருக்கிறார், கர்த்தர் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், இங்கே இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இப்படி சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாரோ அங்கே நீ தான் ஊழியக்காரன்.
நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் டீச்சராக இருந்து ஒரு பாஸ்டாக ஒர்க் பண்ணணும், அல்லது ஒரு ஊழியக்காரனாக ஒர்க் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்த ஒரு ஊழிய ஸ்தலமாக கொடுத்துருக்கிறார். அதான் உங்களுடைய பணித்தளம். அங்கே தான் நீங்கள் ஊழியர் செய்யணும். நீங்கள் நல்லா ஜாப் பண்ணணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும். ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் ஒரு ஊழியக்கார். ஒரு நர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அங்கே ஊழியக்கார். எந்த வகையில் எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் அதுதான் உங்களுடைய பணித்தளம், அதான் உங்களுடைய ஊழியர் தளம். அங்கே தான் நீங்கள் ஊழியக்காராக இருக்கிறீங்க. அதனால் தேவநாம மகிமைக்காக ஊழியர் செய்யணும். உபாகம் 8:17, என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. ஏன்னா என் சாமர்த்தியம் என் பலன் சொல்லும் போதெல்லாம் என் வேலை, எங்கள் அப்பா கொடுத்த வேலை, எங்கள் அப்பா வேலை நான் செய்கிறேன், எனக்கு நல்ல வருமானம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தாரு. இப்போ நான் கடைசியாக ஜாப் பண்ண போகிறேன். நீங்கள் பொருத்தனை பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சூப்பரான வேலை தான் தருவார். அரசாங்க வேலை தரப்போகிறார். கவர்மெண்ட் ஜாப் நல்ல உயர்த்தப்படும். என்ன பண்ணணுன்னா, ஆண்டவர் நீங்கள் என்னை கவர்மெண்ட் ஜாபில் வச்சாலும் நான் உங்கள் ஊழியத்தை செய்வேன் ஆண்டவர். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு பெருமையாக காட்ட மாட்டேன் ஆண்டவர். என்னை எவ்வளோ நம்பி எனக்கு வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு நாளாக நான் பண்ண மாட்டேன். எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவர், அல்லது காட்டிக்க மாட்டேன் ஆண்டவர். மற்ற எல்லாமே ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக கொடுப்பேன். தேவன் நான் மகிமைக்காக நான் ஊழியம் வேலை செய்வேன். உங்கள் வேலையை எதற்காக செய்யணும்? தேவனாம் மகிமைக்காக. தேவனாம் மகிமைக்காக, உங்கள் பேருக்காக, உங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக வேலை செய்யக்கூடாது. ஏன் வேலைக்கு போகிறீங்க? நல்ல பேர் எடுக்கணும் வேலையில். ஒரு சிலர்லாம் குழந்தை மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வேலையில் ஜோராச்சா கூட பண்ணிப்பாங்க வேலைக்கு. ஏன் இவ்வளோ ஜோராச்சு ஸ்கூல் பசங்க பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இவ்வளோ ஜோரத்தில் ஏன் வேலைக்கு வந்த? இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்களா, அதுக்காக தான். அப்படிலாம் உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்காகலாம் இவ்வளோ தூரம் பண்ண வேணாம், சரிங்களா? கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு பேர் உண்டாகும்படியான விஷயம்லாம் வேணாம். ஒரு சிலர் வேலை செய்யும்போது வேலையை செய்ய மாட்டாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சார் அவங்க ஒழுங்காக இல்லை சார் இவங்க போயிட்டாங்க சார் அவங்க வந்துட்டாங்க சார். இதே வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்? இவங்களுக்கு பேர் வரணும், நல்ல பேர் வரணும் இவங்களுக்கு. இவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க? ஆமாம், இப்படி செய்யக்கூடாது. தேவநாம மகிமைக்காக வேலை செய்யணும். நம்ம செய்கிற வேலையில் தேவநாம மகிமைப்படணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உங்கள் எஜமானனை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்க ஆண்டவர். உங்களுடைய எஜமானெல்லாம் பார்க்குறதுக்கு, உங்கள் ஓனரெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படி எங்கள் சர்ச் பிலீவர், எங்கள் சர்ச் பிரதர் வந்திருக்காங்களே, சிஸ்டர் உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை தான் எத்தனை நாளாக தேடி நின்றேன், நீங்கள் தானே அவங்க, வாங்க அப்படி சொல்லுவாங்களா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப நல்ல சகோதரர், உண்மையாக வேலை செய்கிறாங்க, ஆண்டவர் பார்க்குறான்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க?